Good morning, praise Lord. Welcome to this video. நல்ல talented people நான் பார்த்துருக்கேன். நல்ல நல்ல வேலை பார்த்துருப்பாங்க, ரிட்டையர் ஆகிருப்பாங்க, நல்லா சம்பாரிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு மேலே என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்கிறது இல்லை. இப்போ நான் கூட ரிட்டையர் ஆகிட்டேன், பட் ஐ கண்டினியூ டு ஒர்க். இந்த மாதிரி ஐ ஷேர் மை எக்ஸ்பீரியன்சஸ், இல்லை வேற சபைக்கு மற்ற விசுவாசிகளுக்கு பிரயோஜனமாக சாட்சியாக நான் இருக்கிறேன். ஸோ அப்படி இல்லாத மற்றவங்களை நான் பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு அவங்க பேசுறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நான் நகைகள் அப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த நீ செத்து போயிட்டன்னா உன்னுடைய பிள்ளைகளுக்கு அது நல்ல சொத்தா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. நான் செத்து போயிட்டா அவருடைய பிள்ளைங்களுக்கு அது நல்ல சொத்தா இருக்கும் அப்படி, அந்த அளவுக்கு தான் அவங்க பேசுவாங்க. சிலர் அப்படி பேசுவாங்க, சிலர் வேற மாதிரி பேசுறதையும் நான் பார்த்துருக்கேன். ஆனா மரணம் அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க. சிலர் இன்னும் ஒரு படி மேல போய் சபை வட்டாரங்கள்ல கூட பார்க்குறேன். இது மாதிரி புடவைகள் அதெல்லாம் நரகலுக்கு சமானம் அப்படின்னு சொல்றவங்க நான் பார்த்துருக்கேன். நரகல் அப்படின்னு பேசுற மைக்ல பேசுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்டக்கப் ஆயிட்டோம். அதுதான் காரணம். கர்த்தர் இது மாதிரிலாம் பேச மாட்டாரு, அல்லது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கொடுக்கல, நம்முடைய சொந்தமான தாட்ஸை ஏதோ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதுல கர்த்தரை துக்கப்படுத்துறதா தான் இருக்குது. எனக்கு கர்த்தர் முதல்ல வெளிப்படுத்தின வசனம் எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம். அதுல பாத்தீங்கன்னா இந்த கர்த்தர் எசேக்கியேல சபைக்குள்ள நீ பாரு, அந்த கட்டடத்துக்குள்ள என்னெல்லாம் அருவருப்புகள் இருக்குது பாரு அப்படி சொல்லிட்டு கர்த்தர் எசேக்கியேலுக்கு சுவரில் ஒரு துவாரமிட்டு பாரு அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. பார்க்கும்போது பலவிதமான அருவறுப்புகள் அங்கே காணப்படுது. சுயநீதி எல்லாம் அருவறுப்பு தான். தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே அப்படி ஒரு பாடல் இருக்கு. அது எப்படி முடியுதுன்னா, நாமே அவ்வாலயமே அப்படி சொல்லிட்டு இருக்க. நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தமா நம்ம காத்துக்கொள்ள நம்ம அருவறுப்புகளுக்குள்ள நம்ம ஜீவிக்கிறோம். பரிசுத்த அலங்காரங்கள்ல இருக்கிறதுல தப்பு இல்லை. நம்முடைய அலங்கரிப்புகள், இது கர்த்தருடைய ஆலயம், இதை நான் அலங்கரிச்சு வைக்கிறேன் அப்படின்னு நான் சிந்திச்சு நான் அலங்கரிக்கிறது தப்பு இல்லை. கர்த்தர் அது கர்த்தரை துக்கப்படுத்தாது. பரிசுத்த குலைச்சல்கள், நம்முடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாம இருக்கக்கூடிய நிலைமைகள் தான் பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணுது.